Devika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. மகனுக்கு திருமணம் சென்னையில் நடந்திருந்தாலும் மருமகள் வீட்டுக்கு வந்திருந்தாலும் தலை தீபாவளி தலை பொங்கல் போல இது தலை திருவிழாவுகளுக்கு. ஒருத்தருடைய பசி ஆற்றுவது என்பது அந்த இந்த உணவு எதற்காக இடப்படுகிறது. இப்போ நான் தம்பி வீட்டுக்கு வந்தேன், தம்பிராமேஸ்வரன் வீட்டுக்கு வந்தார், அவர் போதும் சொன்னார் அப்படின்னு. ஸோ உமாபதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு, அந்த திருமணத்திற்காக இந்த உணவு பரிமாறப்படுது. சம்பந்தி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க? எனக்கு நம்ம அவர் ஆக்ஷனுக்கு நம்ம சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு நடிகர். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே அப்போ இருக்கிறோம். அவர் வீட்டில் இருக்க நம்ம வீட்டுப்பா எங்கள் நம்ம ஊருக்கு ஒரு மருமக வந்திருக்கு சாம்பிலா, அது நல்ல பெரிய இடத்துல இருந்து வந்திருக்குது. நாங்கள் நம்மளும் பெரிய இடம் தான் விடக்கூடாதா இல்லையா? ஆமாம் ஆமாம், காதலிச்சிருக்காங்க, அதில் ஒரு தகுதி ஒளிஞ்சிருந்துருக்குது. அவர் பெற்றவர்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க. நான் கற்றதும் பெற்றதும் இல்லை ராராபுரம்ன்ற ஒரு கிராமம் சொல்லுது. அப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வருகிற போது குழந்தையாக மாறிடுவேன். அப்படியே இங்கே தம்பிராம சார் வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வாழ்ந்தார்ல, பிறந்தாரு வளர்ந்தாரு. அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லைன்ற நினைவுக்காக ஓஹோ இந்த உருவத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு நானே எங்கள் அம்மா நானே எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை நானே ரசிச்சுக்கிட்டு, அது என் மனைவிக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, என் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ண முடி யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களும் நீங்கள் சொல்லி அப்படியே நினைப்பேன். அம்மாவோட நினைந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் ஓட விடுவேன், கண்ணீர் துளிகள் பெருக்கெடுத்து ஓடும். ஓ அந்த மாமா இருந்தாரே இல்லையா, அந்த அப்பத்தா ஓடிச்சா, அந்த பெரியத்தா இல்லையா. 15 வயசுக்குள்ள நடந்த சம்பவங்கள் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அம்மா கிட்ட வருது திட்டு வாங்கினது, அப்பா கிட்ட அடி வாங்கினது, வீதியில் விளையாண்டது, மண்ணள்ளி போட்டது, கோழி வளர்த்தது, பயிர் வளர்த்தது, அங்கே இருந்த அம்மா அழுகையை பார்த்தது, எல்லாமே இங்கே தானே தம்பி. நல்லது கெட்டது எல்லாமே கிடைத்தது. அது அடுத்த கட்டத்துக்கு மல்டிப்ளை ஆகுது என்றால் நகரம் சொல்லிக் கொடுக்க ஒழிய கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். உங்களுடைய மருமகள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறாங்க? நீங்க நெகே சொன்னீங்க மேடையில மருமகள் கிடையாது மகள் அப்படின்னு சொன்னீங்க. பாப்பா பாப்பா தான் நீங்க கூப்பிடுறீங்க, அவ்வளோ அன்பை செலுத்துறீங்க. எல்லாருக்கும் உள்ளதானப்பா ஒரு விஷயம். நான் மகனை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவங்க மகளை எனக்கு இல்லை. லவ் பார்க்கும்போது இவ்வளோ அழகா லவ் பண்றாங்களே, இவ்வளோ அழகா இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு நீ தான் சொல்லணும். லவ் பண்றாங்களா சார்? ரெண்டும் லவ் பண்ண நான் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு ஜோடி. நீங்க பார்க்கும்போது ரசிச்சிருப்பீங்களே. என் மகன் சரி, நம்மளுக்கு லவ் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ், நம்மளுக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். ஆமா, அப்ப அவன் ஒரு காதல் என்பது மிகப்பெரிய ஒரு அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல இல்லையா? காதலிப்பதற்கு ஆசை இருந்தால் போதும், காதலித்தவர்களை கரம் பிடிப்பதற்கு தகுதி வேண்டும் இல்லையா? தகுதி இல்லாத ஒரு காதல் ஜஸ்ட் ஒரு அப்படியே பாசிங் கிளவுட் மாதிரி ஒரு அந்த. அப்போ அவ காதலிச்சிருக்காங்க, அதில் ஒரு தகுதி ஒளிஞ்சிருந்துருக்குது. அவர் பெற்றவர்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. இறைவன் அவர்களே அடுத்த இடத்துக்கு சுகமாக நகர்த்தி செல்வார். அதான் இறைவனை நம்பி வந்துட்டோம். எப்பா எங்கள் நம்ம ஊருக்கு ஒரு மருமக வந்திருக்கு சாம்பிலா, அது நல்ல பெரிய இடத்துல இருந்து வந்திருக்குது. அங்கே நம்மளும் பெரிய இடம் தான் விடக்கூடாதா இல்லையா? ஆமாம், ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருக்கு. ஆமாம், அதை அடுத்த இடத்துக்கு சுகமானதுக்கு ஒரு சாமி அப்படின்னு தான். இப்போ மலைக்குள் முருகப்பெருமானே, மலைக்குள் சிவபெருமானே, சின்னக்கர் பெரிய திருவட்டலரு, பார்வதி தேவி, பார்வதி பிள்ளையார வச்சு எங்க குடும்பசாமி தீர்த்தாயம்மா அவர்களே நல்ல விதமாக நகர்த்தி கொடு. இப்போ ஊர் மக்களை கூட்டி நீங்கள் விருந்து வைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? விருந்து என்ன தம்பி, ஒரு இதெல்லாம் என்ன தானம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன தானம், ஒருத்தருடைய பசி ஆற்றுவது என்பது அந்த இந்த உணவு எதற்காக இடப்படுகிறது. இப்போ நான் தம்பி வீட்டுக்கு வந்தேன், தம்பிராமேஸ்வரன் வீட்டுக்கு வந்தார், அவர் போதும் சொன்னார் அப்படின்னு. ஸோ உன்னை பார்த்து போதும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்குது இல்லையா? அது கனெக்ட் ஆகுதுல்ல. அதே போல் ஓஹோ உமாபதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு, அந்த திருமணத்திற்காக இந்த உணவு பரிமாறப்படுது. ஸோ சாப்பிட்டுட்டு அந்த நிறைவை நிறைய ஆத்மாக்களுக்கு கொடுக்கறது என்பது அந்த ஒரு கான்செப்ட். அதான் இன்னொரு கேள்வி வருது. இப்போ சம்பந்தி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க?
எனக்கு நம்ம அவர் ஆக்ஷனுக்கு இங்கே நம்ம சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், நீ ஒரு நடிகர் சார். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே அப்போ இருக்கிறோம். அவர் வீட்டில் இருக்கார், நம்ம அவர் வீட்டில் இருக்கோம். இன்னும் ஜாலியாக காரில் போகும்போது ஏதாவது நீங்கள் அந்த பழைய இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களா? 96 ராம் மாதிரி சொல்லாமல் இருப்போம். என்ன சார் அந்த லவ் லெட்டர் காசு சொன்னீங்களா? ஏய் சார் லவ் லெட்டர் முக்கியம் இல்லை சார், சொன்னீங்களா? அதெல்லாம் பழைய கதை தான் சார். சென்னையில் வந்து பிரம்மாண்டமான ரிசப்ஷன், பிரம்மாண்டமான கல்யாணம் நடத்திட்டு ராராபுரத்தில் வந்து கல்யாண விருந்து வச்சே ஆகணும் அப்படின்னு எடுத்ததுக்கு என்ன முடிவு, என்ன காரணம்? நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு விஷயந்தான் தம்பி. உயிர் என்னிடம் இருந்தாலும் என் காலில் கட்டியிருக்கக்கூடிய கயிறு நான் பிறந்த கிராமத்தில் ராராபுரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எவன் ஒருவன் குல தெய்வத்தையும் தனது முன்னோர்களையும் நம்புகிறானோ வழிபடுகிறானோ அவன்களுக்கு எல்லோருக்கும் இன்னல்கள் வரும். பட் இவர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் வந்து வந்த சூடு தெரியாமல் காணாமல் போகின்ற நம்பிக்கை உண்டு. அது ஆன்மீக பற்று. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறுபட்ட கிராமங்களில் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கோயிலை கட்டமைத்து அது ஒவ்வொரு ஊர்லேயும் 10 நாள் திருவிழா மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆன்மீகத்தை அந்த என்ன சொல்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை. ஸோ அது வெளி தோன்றலாக இருக்கும். அது மாதிரி எங்கள் ஊர் ராராபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு 10 நாள் மண்டகப்படி ஆடி மாதம், தமிழில் ஆடி மாதத்தில். ஸோ அந்த வகையில் 9வது மண்டகப்படி என்பது எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் முன்னோர்களுக்கான ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மண்டகப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கு சொந்தமானது. ஸோ அதை அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, லண்டன், துபாய் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் அந்த குலதெய்வத்தை வெளிப்படுவதற்காக இங்கே வந்து அந்த திருவிழாவில் பங்கு பெற்று போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம். அந்த வகையில் தம்பி நீங்கள் கேட்ட கேள்வி, என் மகனுக்கு திருமணம் சென்னையில் நடந்திருந்தாலும் மருமகள் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அதை இந்த வருஷம் தலை தீபாவளி, தலை பொங்கல் போல் இது தலை திருவிழாவுகளுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து எல்லோரையும் சென்னைக்கு வரவழைத்து திருமணத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயங்கள் கிடையாது. அந்த மக்கள் என் மீது விசுவாசிக்கக்கூடிய மக்கள், என் தந்தையை நேசிக்கக்கூடிய மக்கள், என் மீது இந்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காரணத்தினால அவர்களும் என் மருமகளையும் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளையும் மகனையும் பார்க்க என்று ஆசைப்படுவாங்க இல்லையா. அதை தாண்டி ஆக்ஷன் கிங் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளது சம்பந்தி அர்ஜுன் சார், அவருடைய துணைவியாரும் எனது அழைப்புக்கு ஏற்று அவர்களும் இங்கே வந்து இந்த ஒட்டுமொத்த மக்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் பிக்குக்கு செய்வது அறிவித்து. ஸோ அது நாங்கள் எப்படி இந்த ராராபுரம் எங்களுக்கு சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், திருவிட்டழகர் அப்படின்றது எங்களுடைய குலதெய்வங்கள். அப்படி அடுத்து பற்றிட்டு முட்டையடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மலை கோவில் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறது 1400 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். 7ஆம் நூற்றாண்டில் குடவரை கோயில். குடவரைலாம் ஒரு பெரிய மலை குடைந்து 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 செய்யப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் குடைந்து செய்யப்பட்ட ஒரு லிங்கம். மேற்கு பார்த்து சிவன் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் பெற்ற. ஸோ அதனால் அந்த எல்லா தெய்வத்தையும் வந்து கும்பிட்டு போகிறதுல ஒரு மகிழ்ச்சி. இங்கே வச்சு இந்த கேள்வி 2 கேள்வி கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய முதல் மேடை, அதாவது ராராபுரத்தில் வந்து இன்னைக்கு நான் கிராமத்தில் அப்படியே விசாரிக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே தான் வந்து நாடகம் போடுவார் தம்பி ரமேஷ் சார், இங்கே தான் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ உங்களுக்கு அதாவது சினிமாவுக்கு போக உந்துதலாக இதாக இருந்துச்சு? இந்த ராராபுரம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு உங்களுக்கு? ராராபுரத்தில் இங்கே ஏற்கனவே சொன்னது தான், இந்த கேள்வி கேட்டதுனால இங்கே மலை கொழுந்தண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இஸ் நியர்லி 80+ ரிட்டையர்டு வாத்தியார். நான் வந்து கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் கடன்னு பேசக்கூடிய ஆள். அப்போ வந்து எங்கள் ஊரில் வருஷம் இந்த ஆடி திருமணம் இப்போ வந்துருக்கீங்களா இந்த மாதிரியான பருவத்தில் வள்ளி திருமணம்னு போடுவாங்க. வள்ளி திருமணத்தை குகனை மணந்த குறிஞ்சி மலர்னு மாற்றி போடுவாங்க. அப்போ பபூனை வந்து போட சொல்லுவது, பபூனுக்கு எனக்கு மேக்கப்பட்டு ஆட சொல்லுவாங்க. அந்த இவ்வளோ வருடத்தில் ஒல்லி அது இவ்வளோ துணுண்டாக இருப்பேன். நான் அந்த வருடத்தினுடைய பிரசித்தி பெற்று ஹிட் அடித்த பாட்டை கொஞ்சம் மெட்டை மாற்றி வரிகளை மாற்றி போட்டு அங்கே ஆடுறது, அதில் ஒரு சுகம் தானே. ஸோ எந்த திருவேட்ட அழகர் ஐயனார் கோயில் முன்பு ஒரு 10 வயது 11 வயதில் நான் வந்து அந்த மக்கள் முன்பு ஒரு மேக்கப் போட்டு சின்ன பாலகனாக, மெம்பர்ஷிப்லாம் கிடையாது, அந்த ஊருக்கு வர்றாங்க, ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஒரு பையன்ப்பா பேசுவான்ப்பா, ஒரு பாட்டு பாடுவான்ப்பான்றதுக்காக ஏற்றி விட்டாங்கல்ல. அப்போ எப்படி பார்த்தாலும் அதுதானே முதல் நிகழ்வு. அப்போ இந்த கலை பயணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா புள்ளி அதுதானே. நீங்கள் 100 பக்கம் எழுதினாலும் துவக்கம் என்பது என்னது? முதல் எழுத்து தானே. வெள்ளை பேப்பர் 100 பேப்பர் எழுதிருக்கலாம். அந்த வெள்ளை பேப்பரில் முதல் பேணாமை சுட்டு இட்ட இடம் இது. அதனால் அந்த மேடைக்கு இப்போ
இப்போ ராராபுரம் அப்படின்னாலே வந்து தம்பிராமையா வந்து ஒரு அடையாளமாகவே இருக்காரு. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு கொடிகட்டி பிறக்கிற ஒரு ஆக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் இங்கே தம்பிராமையா சார் வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வாழ்ந்தார்ல, பிறந்தாரு, அங்கே வளர்ந்தாரு, இவ்வளோ குட்டி கிராமமாக இருக்குன்னா எல்லாரும் கற்பனை போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இருந்து வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ராராபுரம் என்ன நினைவுகள்லாம் உங்களுக்கு வருது சின்ன வயசுல இருந்து இங்கே ஓடி தெரிஞ்ச? இங்கே எங்க மற்ற கிராமங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எங்கள் கிராமத்தில் தான் இந்த சாதி மத போக்குவரத்து எதுவும் நூலளவு கூட இல்லை. மற்ற கிராமங்களே இல்லை. அதனால் அங்குன்றும் இங்குன்றும் லேசாக எட்டி பார்க்கும் சின்ன அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து அளவுக்காக போதும். எங்கள் ஊரை பொறுத்தளவு அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம், குறிப்பாக ஆதி திராவிட பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் அடுத்த தலைமுறை படித்து ஒவ்வொருத்தரும் வேறு ஒரு தகுதியை வளர்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போன காரணத்தினால எங்கள் ஊரில் எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பின்ற உறவோடு இருப்போம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ நான் வந்து கற்றதும் பெற்றதும் இங்கே இந்த ராராபுரம் பூமியில் கற்றதை சென்னை சென்று விற்று கொண்டிருக்கிறேன். அதான் விஷயம் இல்லையா? அப்போ இங்கே தான் இங்கே வருகிற பொழுது நினைவு, நீ எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் ஆகுப்பா, நீ 15 வயசுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்படியே 15 வயசுக்கு பிறகு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் நீ மறந்துடலாம். நீ 15 வயசுக்கு முன்னால் உள்ளதை அப்படி ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அப்படியே நெஞ்சுக்குள்ளே அப்படி ஒரு சுகமான ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும். ஆளா அவள் அம்மா கிட்ட ஒரு திட்டு வாங்கினது, அப்பா கிட்ட அடி வாங்கினது, வீதியில் விளையாண்டது, மண்ணள்ளி போட்டது, கோழி வளர்த்தது, பயிர் வளர்த்தது, அங்கே இருந்த அம்மா அழுகையை பார்த்தது, அப்பாவோட கோபத்தை பார்த்தது, அடுத்தடுத்த துரோகங்களை எதிர்கொண்டது, சின்ன புத்திக்காரர்களை சந்தித்தது, பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தவர்களை பார்த்து பிரமித்தது. ஸோ ஆனால் அவன் முதல் இப்போ எழுத்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னா என்ன அப்படின்றது, 26 எழுத்துக்களை எப்படி கற்றறிந்தது, எல்லாமே இங்கே தானே தம்பி. நல்லது கெட்டது எல்லாமே கிடைத்தது. அது அடுத்த கட்டத்துக்கு மல்டிப்ளை ஆகுது என்றால் நகரம் சொல்லிக் கொடுக்க ஒழிய கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். அவங்க கீழே விழுந்தாலும் எழுந்து வந்துடுவான். அது கிராமப்புறத்தில் என்பது என்னன்னா, ஏன்னா அவர்கள் எல்லாமே மண்ணோடு விளையாடி எல்லாமே இம்யூனிட்டி பவர் அதிகம். ஆமாம், மடை திறந்த வெள்ளமாக ஓரளவு என்னால் பேச முடியுது. அப்படின்னா விஷயங்களை, இது படித்த விஷயங்கள் மட்டும் இல்லை, பட்ட விஷயங்கள் உள்ளே பதிந்து கிடக்கிற காரணத்தினால உதட்ட திறந்தால் வார்த்தைகள் அப்படியே உற்சாகமாக பெருக்கெடுத்து வருது. எல்லாமே இந்த ஊர் தந்தது, இந்த ராராபுரம்ன்ற ஒரு கிராமம் தந்தது. அப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வருகிற பொழுது குழந்தையாக மாறிடுவேன். அப்படியே எங்கள் அம்மா அப்பா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லைன்ற நினைவுக்காக ஓஹோ இந்த உருவத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு நானே எங்கள் அம்மா, நானே எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை நானே ரசிச்சுக்கிட்டு, அது என் மனைவிக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, என் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிராமத்தை, அதனால தான் நீங்கள் மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகிற பொழுது 5 தலைமுறை 6 தலைமுறை பிழைப்பு தேடி போனார்கள், பிழைத்தார்கள், பங்களா வாங்கினார்கள், காசு சம்பாதிச்சாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் குலதெய்வம் எங்கே? எங்கள் அப்பா தாத்தா பிறந்த ஊர் எது? தேடி வர்றான். 90 நாள் விசாவில் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து எங்கள் தாத்தா பிறந்த ஒரு மன்னாருடைய பக்கத்துலையாமே, புதுக்கோட்டைக்கு பக்கத்துலையாமே, திருமையம்மாமே, நச்சாந்தப்பட்டியாமே, குளிபுரையாமே, பனையப்பட்டியாமே, ராங்கியம்மாமே, கடியாப்பட்டியாமே தள்ள தேடி அப்படி ஆமாம் இப்படி ஒருத்தர் இருந்தார்ப்பா அப்படின்னு அங்கே ஒரு 80 வயசுக்காரர் சொல்லி, அப்போ இதுதான் நீங்கள் குலதெய்வம். அப்போ உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உலகத்தில் தம்பி என்னை சுகப்படுத்திக்கிறது தான் உலகத்தில் பெரிய, நீ என்னை சுகப்படுத்துவது பெரிய விஷயமே கிடையாது. என்னை நான் சுகப்படுத்திக் கொள்வது என்பது இருக்குல்ல, அப்போ சுய சுகம். இந்த சுய சுகம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்குது. ஆன்மீகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்குது. கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது, அதுதான் வேறு. ஸோ வேரை தேடி வந்து ஒரு விழுது பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க கூட. ஓகே சார், இப்போது நீங்கள் அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த வீடையும் இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கீங்க, அந்த ஓட்டு வீடை கூட இன்னும் அப்படியே வச்சுருக்கீங்க. அந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம்? இந்த வயசுக்கு பிறகு என்ன பார்க்குற பொழுது எங்கள் அம்மா இருந்தது, அப்பா இருந்தது, அப்போ கண்ண முடி யாருக்கும் தெரியாமல் மற்றவர்களும் நீங்கள் சொல்லி அப்படியே நினைப்பேன். அம்மாவோட நினைந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் ஓட விடுவேன், கண்ணீர் துளிகள் பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா. தாய் எத்தனை வயதில் இருந்தாலும் அம்மா தானே. ஒரு தாயை நினைக்காமல், ஒரு தந்தையை நினைக்காமல், அவங்களுக்கு அப்பா கொடுத்த விற்று அம்மா அடை காத்து கோழி குஞ்சா வெளியில் கொடுத்தா இல்லையா. இப்போ 2 பேரும் இல்லை. அது எங்கே உட்காந்துச்சு, எப்படி பேசி, எப்படி நடந்து போச்சு, எப்படி சிங்க மாதிரி 2 குடத்தை இப்படி ஒரு குடத்தை தூக்கிட்டு தலையில் ஒரு தண்ணியை தூக்கிட்டு எப்படி நடந்துச்சு, அப்படி உசலம் கூட தூக்கிட்டு எப்படி வந்துச்சு, அப்படி இருந்து வீராங்கனை போல் இருந்தது. அப்படியே குறுகி கிளவியாகி செத்து போச்சுரா. இப்படி இருந்த வாழ்க்கையை நம்மளுக்கு உற்று நோக்கும். 7ஆம் தேதி பார்க்குறியா, அடுத்த மாதம் பார்க்குறியா, சுண்டதெல்லாம் பார்க்குறோம், நம்மளுக்கு கேலி கூத்தாருது இல்லையா. நமக்கு முன்னோர்கள் முதுமை அடைந்து அப்படி சிங்கப்பட சிலிர்த்து போனவர்கள்லாம் சிறுத்து குறுத்து அப்படி முடங்கி அப்படி போகிற பொழுது இங்கே தெரியும், இங்கே வந்தால் தான் தெரியும். அந்த மாமா இருந்தாரே இல்லையா, அந்த அப்பத்தா போயிடுச்சா, அந்த பெரியத்தா இல்லையா,
எப்பேற்பட்ட ஆள் அது எங்கே கிடைக்கும்னா சிட்டியில் கிடைக்காது. ஏன்னா இங்கே காலி பண்ணிடுறான், அடுத்த தெருக்கு போயிடுவான். அங்கே காலி பண்ணி இங்கே காலியே பண்ண முடியாது. அது காலியாகி கிளம்பினாலும் அவர் வாழ்ந்த இடம் நம்மளுக்கு மிகப்பெரிய தடத்தை சொல்லிட்டு போகும். அந்த தடத்தை போகிற பொழுதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது பெரிய கவிதை இல்லையா? நான் கிராமத்தில் போய் உட்காந்தேன்னா அங்கே மாபெரும் மனிதர்களாக இன்னைக்கு கிடையாது, எல்லாம் மாண்டு மேலே போயிட்டாங்க. அவர்களெல்லாம் நினைவு கூறுகிற பொழுது பேர்பட்ட ஆளுகையா, சே அவங்களாம் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கலாமே தோணும். இவர்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு நகரத்துக்கு வருகிற பொழுது யாராவது சேலஞ்ச் பண்ண போட்டி போகாமல் இப்படி வர்ற பொழுது பேலன்ஸ் பண்ணி அதை மறந்துட்டு குழந்தைய மாறிக்கிறது. ஆனால் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது நீங்கள் அவார்டு வாங்கின அந்த ஃபோட்டோ இன்னும் மாட்டிருக்கீங்க இந்த பூர்வீக வீட்டில். அது ஏன் சொந்த வீட்டில் தான் மாட்டணும் அப்படின்னு ஒரு கர்வமா இல்லை நான் ஜெயிச்சிட்டேமா அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சொல்ல வரீங்களா? விதை நெல்லை வியாபாரப்படுத்தக்கூடாது இல்லையா? விதை நெல்லை எங்கே வைக்கணும்? வீட்டுக்குள்ளே வைக்கணும், பூஜை ரூமுக்குள்ளே வைக்கணும். அதே போல் தான் நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த 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 வீட்டுக்குள்ளே தான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். அது விதை நெல். ஒரு 5 தலைமுறை 10 தலைமுறை ஆனாலும் கூட தேசிய விருது வாங்கினேன்ற ஒரு விஷயம். அந்த தேசிய விருதை வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த தம்மினிப்பட்டியும் இந்த காலனியும் இந்த ராராபுரமும் இந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களும், இங்கே குளமங்கலமும், இங்கே பனையப்பட்டியும், அங்கே கும்பங்குடியும், அவை பனையப்பட்டு இது பனையூரும் புல்வயலும் அதை சுற்றி இந்த கிராமங்கள், சுந்தரப்பட்டி, ஸோ மாங்குறிச்சிப்பட்டி, அப்படி நச்சாந்தப்பட்டி, அங்கே பள்ளிக்கூடம், இதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தானே. ஸோ அப்போ நம்ம விருது யாருக்கு சொந்தம்? யார் மூலமாக கிடைக்கப்பட்டது? இவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டது. இப்போ இவர்கள் எல்லார் வீட்லையும் வைக்க முடியாது. அப்போ விதனால கொண்டு எங்கள் வீட்டில் வச்சு. ஓகே சார், ரொம்ப நன்றி. அவங்க வந்து திருப்தி அவனுக்கு. ரொம்ப அதே போல் கலாட்டா.com மகிழ்ச்சி. நான் வந்து இதை வந்து ஒரு திருமணம், ஒரு பெர்சனலான ஒரு நிகழ்வு, இதை வந்து நாங்கள் திருமணத்தில் பார்த்துருப்பீங்க. யாருக்கும் வந்து அதை கமர்ஷியலாக கொடுக்கறதுக்கான சிந்தனை எனக்கும் நூலளவு கூட கிடையாது, அர்ஜுன் சார் கொஞ்சம் கூட கிடையாது. இருந்தாலும் கலாட்டாவிலேருந்து தம்பி தினேஷன் ஒரு பிள்ளை பேசின உடனே நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல, என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுத்த எங்களது குலசாமிகளையும் குடும்ப சாமிகளையும் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமாக அவர்களால் வளர்க்கப்பட்ட நான் அம்மா அப்பா பேரை நம்ம உச்சரிப்பதை போல் நான் அம்மா அப்பா பேரை உச்சரிக்கிற பொழுது எல்லா மக்களும் போய் பார்ப்பாங்க. இதை நேரில் என் மகனுடைய எத்தனை பேருக்கு தெரியும்? அத்தனை பேர் கிராமத்தில் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் இருக்காங்க. இந்த கலாட்டா வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் சேருகிற பொழுது நம்ம ஒரு தம்பிராம என்ன நம்ம ஒரு சாமியை பற்றி பேசியிருக்கிறாருன்ற அவர்களுக்கு ரைட்டு, நம்ம போய் அந்த திருமணத்தை பார்க்க முடியலைனாலும் கூட, அந்த நிகழ்வை பார்க்க முடியலைனாலும் கூட, அந்த அண்ணனுடைய மகனுடைய மருமகளை நம்மளும் பார்த்துட்டோம், இவர் தான் சம்பந்தி. ஸோ அந்த உணர்வை அந்த பிள்ளைகளுக்கு இந்த பகுதிகளிலிருந்து பிறந்து தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. VV National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.